மழை பெஞ்ச அடையாளமே தெரியாம மறுநாள் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ வெயில் அடிக்குது. ஆனா, இதில தேங்கியிருக்க தண்ணி எப்படியும் வத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா, 2 வீக்ஸ் மேலே ஆகும். ரோட்ல எல்லாம் தேங்கியிருந்த தண்ணியெல்லாம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, ட்ரைன் ஆயிடுச்சு. வீட்ல பார்த்தீங்கன்னா, கிளீன் பண்ணுற வேலை அதிகமா இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏசி வச்சிருக்க அந்த கேப் வழியா பார்த்தீங்கன்னா, நெறைய தண்ணி கபோர்டெல்லாம் மேல் கபோர்ட்லலாம் அவ்ளோ தண்ணி இந்த பாத்திரம் வச்சிருக்க ஏரியா எல்லாம். ஸோ, இன்னையெல்லாம் கிளீன் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் குக்கிங் வேலையெல்லாம் பண்ணணும். நல்ல வேளை க்ரோசரிஸ் வச்ச அந்த கபோர்டுக்குள்ளேலாம் தண்ணி போகல. இல்லன்னா அவ்ளோ ஐட்டங்களும் டேமேஜ் ஆயிருக்கும். இங்கெல்லாம் அவங்களுக்கு கட்டின வீடு தான் 2வது ஆல்ட்ரேட் பண்ணி இந்த மாதிரி ரென்ட்டுக்கு குடுப்பாங்க. ஸோ 2வது இந்த மாதிரி ஃபிட் பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி தண்ணியெல்லாம் லீக்கேஜ் வந்துட்டுருக்கு. மழை வந்துட்டு வெயில் வந்தாலே பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணி காய போடுற வேலை தான். ஃபர்ஸ்ட் ஒரு ஷிஃப்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2வது ஷிஃப்ட்டும் வாஷ் பண்ணி காய போட்டுட்டேன். இன்னைக்கு ஃபுல்லா கிளீனிங் வேலை இருந்தனால குக் பண்ணுற மூடே இல்ல. வெளியே ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி சாப்பிடலான்னு பார்த்தா, ஆன்லைன் ஆர்டர் எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. ஓகேன்னு சமைச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் 2வது பேட்ச் துணியும் காஞ்சு கிடச்சிட்டு அதையும் கையோட மடிச்சு வச்சுட்டு இன்னைக்கான டே இப்படி